எஸ்பெஷலி இப்ப அரும்பாக்கம் ரீசெண்டா கொஞ்சம் போயிட்டு இருக்கேன். அங்க அவங்க ஆட்டோ எல்லாம் பிடிச்சு விடுவாங்க அந்த மெட்ரோ ஸ்டாஃபே. ஸோ அந்த அளவுக்கு தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. நம்ம மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் வந்து சாமானியர்களின் விமானம்னு சொல்லலாம். பொதுவாக இங்கே வரக்கூடிய மாற்றுத்திறனாளி பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவங்கள வந்து என்ட்ரியில் பார்க்கும்போதே வந்து வீல் சேர் எடுத்து போயிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ லைன் பேசஞ்சர் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்களே நேரடியாக போயிட்டு அவங்கள பார்த்தோன்னே போயிட்டு ஹெல்ப் பண்ணுவோம். மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்கன்னா படியில் ஏறினாலோ இல்லை என்ட்ரன்ஸில் வந்துட்டாங்களோ அவங்கள நாங்கள் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் எக்ஸிட் பண்ணி மேலே பிளாட்ஃபார்மில் ஏற்றி விட்ருவோம். அந்த ட்ரெயின் நம்பரை சொல்லுவோம், எஸ்சிக்கிட்ட சார்கிட்ட வந்து சொல்லிவிடுவோம். நாங்கள் இந்த மாதிரி இந்த நம்பரில் ஏற்றிருக்கோம், ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு அங்கே இன்ஃபார்ம் பண்ணுறோங்க சார்ன்ட்டு. சாருங்களும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அங்கே வந்து எங்களை மாதிரி ஹவுஸ் கீப்பிங் இருக்கிறவங்க அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க கேட்கலன்னா கூட முடியாமல் நடந்து போகிறவங்கள்ட்ட கூட நாங்கள் போய் இன்னும் உங்களுக்கு வீல் சேர் வேணுமா, நாங்கள் உதவி பண்ணுறோம், வாங்க கூப்பிட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி அவங்க போர்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. நாங்களும் கண்ட்ரோல் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் எங்கே டிபோர்ட் ஆகிறாங்களோ அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நாங்களும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆனால் பிரச்சனை அவங்களுக்கு எதுவும் இல்லை. மற்ற ஸ்டேஷன்லேருந்து சில ஸ்டேஷன் கண்ட்ரோலர்ஸ் வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, சில பேசஞ்சர்ஸ் வந்து அசிஸ்டன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து அங்கேருந்து எங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த ட்ரெயினில் இவ்வளோ பேசஞ்சர்ஸ் வராங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து டைரெக்டாக பிளாட்ஃபார்முக்கே போயிட்டு சில பிளைண்ட் பேசஞ்சர் வருவாங்க, அப்போ நம்ம கைடன்ஸ்க்கு மட்டும் போவோம். எந்த ஹெல்ப்பு கேட்டாலும் நம்ம செய்கிறதுக்கு தான் நம்ம இங்கே இந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிக்கோ இல்லை ஒரு வயசானவங்களுக்கோ அவங்களால நடக்க முடியலன்னும் போது நாங்களே பார்த்துட்டு சொல்லிவிடுவோம், இதில் வந்து சேரில் உட்காருங்க பாட்டி, நாங்கள் போய் வீல் சேர் எடுத்துன்னு வரோம் அப்படின்னா அது ஒரு மனசுக்கு சந்தோஷம் தான். ஒரு வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணணுமோ அந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். வாங்க மேடம், வந்து உட்காருங்க, நாங்கள் இட்டுன்னு போகிறோம், எந்த ஸ்டேஷன் போகணும், எங்கே இறங்கணும், என்ன எதுன்னு கேட்டு நாங்கள் எஸ்ஆருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு எங்கே இறங்குறாங்கன்னு அந்த ட்ரெயினோட நம்பர் சொல்லி அவங்கள இறக்க சொல்கிறதுக்கு சொல்லுவோம். சுரசுரப்பாக இருக்குல்ல, இதை கொஞ்சம் அடையாளம் வச்சுக்கோப்பா. இதை வச்சு அப்படியே இது மேலேயே நடந்து போனாங்க. லிஃப்ட்டில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இங்கேருந்து மேலே இட்டுன்னு போய் விடுவோம். அதே மாதிரி அவங்க வராங்கன்னா கீழே இட்டு வந்து விட்டுருவோம். போயிட்டு திரும்ப வந்து கீழே ஸ்ட்ரீட் லெவலில் போயிட்டு அவங்க கேபோ இல்லை அவங்க வந்து 2 வீலர் இல்லைன்னா 4 வீலர் வச்சுருப்பாங்க. டிசபிள்டுக்கும் தனி நம்ம வந்து ஒரு பார்க்கிங் லாட் வச்சுருக்கோம். ஸோ அந்த லாட்டில் அவங்க வண்டி இருக்கும். ஸோ அது வரைக்குமே நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்னா ஹெல்ப் பண்ணுவோம். எங்களும் சந்தோஷமாக தான் சார் இருக்குது. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறான்ற போது ஒரு சந்தோஷம் தானே எங்களுக்கு. அவங்களுக்கு கூட்டிட்டு போய் விடுறது எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு ஒரு திருப்தி, நல்ல ஆத்ம திருப்தியாக இருக்குது. நான் நாகவல்லி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஃபார் த பாஸ்ட் 19 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 வருஷமா ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 22 அதுலேருந்து நான் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் கைடு வச்சுருந்தேன். கைடு அதுக்கப்புறம் எனக்கு சரியாக அமையலை. அதுக்கப்புறம் மெட்ரோவுடைய சர்வீஸை கேள்விப்பட்டிருக்கேன். ஆட்டோவில் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து இறங்கிடுவேன். அசோக் பில்லர்ல ஆட்டோக்காரங்களே கூட்டிட்டு வந்து அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட விட சொல்லிடுவேன். ஸோ ஸ்டெப்ஸ்ல ஒரு 15 ஸ்டெப் ஏறின பிறகு ஒரு 25 to 30 ஸ்டெப்ஸ் நடந்தாலே நமக்கு ஸ்கேனிங் ஏரியா வந்துடுது. மேக்ஸிமம் ஸ்டாஃப் அதுக்குள்ளேயே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்ன டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. பேக் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு கார்டு வச்சு வழக்கமா போயிடுவோம். மற்றபடி இங்க ஏர்போர்ட்ல வந்து இறக்கும் போது நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க நம்ம ஸ்டாஃப், ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப். எக்ஸ்ட்ராவா நாங்க ஏதாவது ஷாப்க்கு போகணும் அப்படின்ற பட்சத்துல SM சார் கிட்ட அவங்க ஸ்டாஃபை கூட்டிட்டு போயிடுவேன் நான். அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆல் த மெட்ரோ ஸ்டாஃப்ஸ். அஞ்சலின்னு ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் காமாட்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி மாலதின்னு கூட ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எனக்காவது கொஞ்சம் தலை சரியா சீவலைன்னா ரொம்ப உரிமையா கேட்பாங்க, என்னாச்சு மேடத்துக்கு இன்னைக்கு மூட் அவுட்டா, ஏதோ குறையுதே ட்ரெஸ்ஸிங்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையா கேட்பாங்க. இங்கேயும் நம்ம SM விமல் சார், அரவிந்த் சார், அஜித் சார் பார்த்தா ஒரு விஷ் பண்றது, ஒரு ஹலோ. விஷ்ணு சார் ஸ்டேஷன் கண்ட்ரோலர், அப்புறம் பகி ஆபரேட்டர்ஸ் எல்லாருமே நாங்க போகும்போது அப்படியே உலகத்தை அலசி ஆராய்ச்சிக்கிட்டு போவோம். யாருன்னா இவங்க ஜோதி, கலைவாணி, சுமித்ரா, அதுக்கப்புறம் நிர்மலான்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜேஷ்னு ஒரு ஸ்டாஃப், அப்புறம் பார்த்திபன், கௌதம். அப்படி கேஷுவலா அந்த 5 மினிட்ஸ்ல அப்படி என்னத்தையாவது பேசிட்டு போவோம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அனுபவம். நம்ம ஸ்டாஃப் உள்ள ஏத்தி விட்டதும் பேசஞ்சர்ஸ் யாராவது உடனே என்ன கைப்பிடிச்சிருவாங்க. பிளேஸ் இருந்ததுன்னா கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. அல்லது நான் என்ன சொல்லுவேன்னா கம்பி பிடிச்சிக்கிறேன்
எனக்கு வந்து 4-5 ஸ்டாப்பிங் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கம்பியை நான் பிடிச்சிப்பேன். மேக்ஸிமம் உட்கார வச்சிருவாங்க சார் பேசஞ்சர்ஸ் பார்த்து. அதுக்கப்புறம் இறங்கும் போதும் அந்த ஏர்போர்ட் மெட்ரோன்னு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னதுமே கொஞ்சம் பேக் எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு அப்படி எந்திரிச்சு கூட நின்றுடுவேன். பேசஞ்சர்ஸ் வெளியில கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. அப்ப நான் சொல்வேன் ரெகுலரா என்ன மெட்ரோ ஸ்டாஃப் ஹேண்டில் பண்றாங்க, அவங்க வந்து என்ன அழிச்சிட்டு போயிடுவாங்க, அப்படி ஒரு ஓரமா நான் நின்னுக்கிறேன் அப்படின்பேன். அவங்க ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டாங்கனாக்கா அதுக்குள்ள நம்ம ஸ்டாஃப் குட் மார்னிங் மேடம்ட்டு ஓடிட்டு வந்துருவாங்க. நான் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னைக்காவது தேவைப்படும் பொழுது கேன்டீனுக்கு கூட்டிட்டு போவேன். எதுனாலும் நம்ம ஸ்டாஃபே கூட்டிட்டு போயிடுவாங்க, மெட்ரோ ஸ்டாஃப். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன்ல நாங்க இறங்கினாலும் கேஷுவலா மெட்ரோ ஸ்டாஃப் கேட்பாங்க, நீங்க எந்த எக்ஸிட்ல போகணும், பிளஸ் ஏதாவது வெஹிக்கிள் பிடிச்சு விடணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. மற்ற ஸ்டேஷன்ஸ் நான் போகும்போதும் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷலி இப்போ அரும்பாக்கம் ரீசெண்டாக கொஞ்சம் போயிட்டு இருக்கேன். அங்கே அவங்க ஆட்டோலாம் பிடிச்சி விடுவாங்க அந்த மெட்ரோ ஸ்டாஃபே. ஸோ அந்த அளவுக்கு தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. மற்றபடி அங்கே நந்தனம் மெட்ரோவும் அந்த ஸ்டாஃபும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். கொஞ்ச நாள் நந்தனம் மெட்ரோலேருந்து மார்னிங் வரும்போது வந்துட்டு இருந்தேன். அதுவும் ரொம்ப சுவையான அனுபவம் தான். நம்ம மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் வந்து சாமானியர்களின் விமானம்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே விமானத்தில் போகணுன்னு கனவு இருக்கும். டைம் சேவ் ஆகுது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் போகிறோம். அந்த பட்சத்தில் நிச்சயமாக மெட்ரோ ஒரு நல்ல வரப்பிரசாதம்னு எனக்கு தோணுது.